இங்க பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல ரொம்ப பொறுப்பா இருக்கிற ஒரு அம்மாவும் ரொம்ப சோம்பேறியாவே எந்த வேலையுமே ஒழுங்கா செய்யாத ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. இந்த பொண்ணோட அம்மாக்கு செகண்ட் மேரேஜ் எல்லாம் பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இதனாலேயே அம்மா பொண்ணுக்கு இடையில கொஞ்சம் வாக்குவாதமே நடந்துகிட்டே இருக்கும். இவங்களோட ஃபேமிலி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம் சொல்லி போவாங்க. அந்த பொண்ணுக்கு அப்பாவா வர போற சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால கொஞ்சம் மூஞ்சா வச்ச மாதிரி பேசுறாங்க. இதனாலேயே அம்மாவும் பொண்ணுக்கு அந்த ஹோட்டல்ல ஒரு வாக்குவாதம் நடக்குது. அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு பாட்டி ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு குக்கீஸ் ஒன்னு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த குக்கீஸ் ஓபன் பண்ணி படிச்சதுமே அந்த இடத்துல ஒரு நிலநடுக்கமே நடக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள தோணுது. அவங்க அந்த ரூம்ல இருந்து வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட பேசுறாங்க. இந்த இடத்துல நிலநடுக்கம் எதுவுமே நடக்கலன்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட் நல்லா தூங்கி எழுதிட்டு காலையில இருந்து பாக்குறாங்க பொண்ணோட உடம்புக்குள்ள அம்மா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பண்றதுனே புரியல. அவங்களோட பொண்ணுக்கு அன்னைக்கு எக்ஸாம் இருக்கும். இவங்க அம்மா நல்லா படிச்சவங்க பொண்ணோட உடம்புல இருக்கிறதுனால இந்த எக்ஸாம் நான் நல்லா எழுதிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதே சமயம் அம்மாவோட உடம்புல இருக்க பொண்ணுக்கு அவங்களோட வேலை எல்லாம் சுத்தமா புரியவே இல்ல. போன் கால் வந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு பிஸியா இருந்து நம்ம அம்மா நம்மள பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்களே சொல்லி அவங்க பொண்ணுக்கு அப்பதான் ஃபீல் ஆகுது. பொண்ணோட உடம்புல இருக்க அம்மா காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தன்னோட பொண்ணு ஒரு கிட்டாரிஸ்ட் என்ற விஷயத்தையே தெரிஞ்சுக்கிறாங்க. அம்மாவோட உடம்புல இருக்க பொண்ணுக்கு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போறது ரொம்ப நல்லவர் என்ற விஷயத்தை அப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கல்யாணம் நடக்க வேண்டியது இருக்கும். அதனால அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கேக்குறாங்க. இந்த பாட்டி தான் அந்த குக்கீஸை குத்து உங்களோட சோல் அவங்க மாத்தி விட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேருமே உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களோட சோல் மறுபடியும் சேஞ்ச் ஆயிடும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பொண்ணோட உடம்புல இருக்க அம்மாவும் நம்மளோட சோல் இன்னும் சேஞ்ச் ஆகல, அதனால இந்த கல்யாணத்தை தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்டயும் சொல்றாங்க. அம்மாவோட உடம்புல இருக்க பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃபீலிங்ஸான ஸ்பீச் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இருக்கிற அவங்க ஃபேமிலியை கண்கலங்கிடுறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நிலநடுக்கம் வருது. அவங்களோட ரெண்டு பேரோட சோலுமே சேஞ்ச் ஆயிடுது. மறுநாள் அவங்களோட அம்மாவுக்கு கல்யாணம் நடக்குது. அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமே வாட ஆரம்பிச்சிட்டாங்க.